மதுரை எய்ம்ஸ்க்கான கட்டுமான பணியை ஒரு ரகசிய திட்டத்தை போல ஒன்றிய அரசு இன்றைக்கு துவக்கியிருக்கிறது. கடந்த வாரம்தான் பிரதமர் மதுரைக்கே வந்தார். அவரே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கலாம். உண்மை சுடும். எனவே தோப்பூர் பக்கமே போகாமல் அவர் விமான நிலையத்துக்கு போனதை நாடு பார்த்தது. ஒரு திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் துவக்குவதற்கு இடையில் 5 ஆண்டுகள் உருண்டோடிய ஒரு புதிய வரலாற்றை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சியில். இந்த செயல் என்பது வெளிப்படையாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடத்துகிற ஒரு நாடகம் என்பது நாடறியும். இப்பொழுது கூட நான் அங்கே நிர்வாகத்தில் இருப்பவர்களிடம் பேசினேன். இன்ஜினியரிங் செக்ஷன் பொறியியல் துறை மட்டுமே வைத்து ரகசியமாக இந்த திட்டத்தை துவக்குவதைப் போல துவக்கியிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பொது தேர்தல் என்பதால் ஜனவரி மாதம் பிரதமர் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அதே போல் இப்பொழுது 2024ஆவது ஆண்டு ஏப்ரல் மேயில் பொது தேர்தல் என்பதால் மார்ச் மாதம் திட்டப்பணியை துவக்குவதாக அறிவிக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு வெளிப்படையான திசை திருப்புகிற நாடகம்தான். 6 மாதத்துக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்ட பொழுது, எல்லா எம்பிக்களும் கேள்வி கேட்ட பொழுது 2026ஆவது ஆண்டு மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் நாடாளுமன்றத்தில் எழுந்து பேசினேன். துவக்காத ஒரு பணியை முடிக்கிற தொழில்நுட்பத்தை உலகத்தில் எந்த நாடும் கண்டுபிடிக்கவில்லை. எனவே துவக்காத ஒரு வேலையை முடிப்போம் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? 2026இல் முடிப்பதாக சொல்லுகிற நீங்கள் எப்பொழுது துவக்குவீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்று சொன்னோம். அதே போல பார் சார்ட் வேலை திட்டத்தை வெளியிடுங்கள் என்று சொன்னோம். அது இரண்டும் இப்பொழுது வரை வெளியிடவில்லை. கடந்த கடைசி கூட்டத்தொடரில் கூட விதி எண் 377 கீழ் மதுரை எய்ம்ஸ்க்கான திட்ட பார் சார்ட் வேலை பணியை வெளியிட வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் வெளியிடவே இல்லை. ஒரே பதிலைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மார்ச் மாதம் டெண்டர் முடியும், 26 நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், மதுரை எய்ம்ஸ் என்பது முழுக்க ஒரு ரகசிய திட்டத்தை போலத்தான் அவர்கள் வெளிப்படையற்ற ஒரு திட்டத்தை தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ்கள் இருக்கிறது. அனைத்து எய்ம்ஸ் நிறுவனத்திற்குமான நிதியை ஒன்றிய அரசு தான் முழுமையாக கொடுத்திருக்கிறது. மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும்தான் கடன் வாங்கி நாங்கள் கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். ஏன் மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும் கடன் வாங்குகிறீர்கள், அதற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்றால் அந்த காரணத்தை சொல்லவில்லை. சரி, கடன் வாங்குவதையாவது உடனடியாக செய்தார்களா என்றால் அதையும் கடந்த 5 ஆண்டுகள் இழுத்தார்கள். 3 முறை 4 முறை திட்டத்தை மாற்றினார்கள். இப்போ 1900 கோடி என்கிறார்கள். இதில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது வெறும் 350 கோடி மட்டுமே. இந்த 350 கோடியை வைத்து உடனடியாக திட்டத்தை துவக்குங்கள் என்று சொன்னால் கூட அதுக்கான காரணத்தை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. எனவே தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அதை செய்வதுதான் ஒன்றிய அரசினுடைய பணி. அதைத்தான் மதுரை எய்ம்ஸும் செய்து கொண்டிருக்கிறது. மதுரை எய்ம்ஸிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாஜகவின் அரசியலை நன்கு அறிவார்கள். ஒரே மக்களவை, ஒரே அமைச்சரவை கூட்டத்தில் 6 எய்ம்ஸ்களுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த 6இல் 5 எய்ம்ஸ்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மதுரை எய்ம்ஸ் இன்றைக்குத்தான் கட்டடத்தை துவக்குவதாக ஒரு புல்டோசரை வைத்து அங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றி கட்டுமான பணிகளை துவக்குகிறோம் என்று கண்ணாமூச்சியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தலுக்கான பாஜகவின் நாடகம் என்பதை நாடறியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.